ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதிகாலை நான் தேடும்போது தேவ மகிமை இறங்கும். அதிகாலை யார் யார் ஆண்டவர் தேடுறாங்களோ ஆண்டவர் பிரசன்னமாவார். அது கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். விசேஷமா நம்ம கன்னியாகுமரி பிஷப்பை எப்பனா பேசினாங்க, உள்ள இருக்கும்போது கூப்பிட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க கேள்விப்பட்டேன், ஏன் நான் ஒரு சபை நாளில் உட்காந்துருக்கேன், உங்களை பார்க்கணுமேன்னாங்க. ஏன் முடிச்சுட்டு வரேன் தம்பி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படி சொன்னாங்க. அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் விசேஷத்தை கரை கொண்டு ஆஸ்வதிக்க போகிறார். அதிகாலையில் திருமுகம் தேடி படித்தேன் என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் பணி உமக்கு தந்தே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே
எனக்கு அப்பனே உனக்கு தந்தேன். நல்ல தகப்பனே, அதிகாலையில் தேடும்படியா கிருபை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அதிகாலை வேலை என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு மகிமையான காலம் ஆண்டவரே. அதிலிருந்து தேடும்படியா கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. வந்துடுற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க ஊழியக்காரனா ஒரு வியாபாரி தான். கடவுள் என்னை நடத்துகிற விதம், ஒவ்வொரு நாட்களும் என்னை பாராட்டுற காரியங்கள்லாம் பார்க்கும்போது கடவுளுக்கு மகிமையாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான், அது ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாக வாழணுங்க தான் ஒரு மனசில் எண்ணம். நான் கிட்டத்தட்ட சென்னைக்கு போயிட்டு 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷம் ஆச்சு. தினம் 120 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். டெய்லி 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன் சேல்ஸுக்கு போகும்போது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, ஒன்றுமே கிடையாது. சென்னைக்கு போன புதுசில் உட்கார இடம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீடு கொடுத்தார் வாடகைக்காக. 1968 அது கொடுக்கும்போது வீடு 100 ரூபாயோடு தான், அது கம்மி தான் வாடகை. அவர் கடைசியில் நாங்கள் 1 மாதம் கூட அந்த வீட்டில் இருக்கலை. டக்குன்னு கூப்பிட்டு சொன்னார், ஐயா நாங்கள் வீட்டை விற்றுட்டு திருச்சூருக்கு போகிறோம், கேரளாவுக்கு போகிறோம். அதனால் இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணுங்க, எல்லாம் விலைக்கு வாங்கிடுங்க, தப்பாக எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கேட்டேன், ஐயா ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னோம். ஒன்றும் செய்ய முடியாது ஐயா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்க, அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். யோசித்துக்கிட்டு 68 தான் எங்கள் அண்ணனுக்கு திருமணம். எங்கள் முதல் அண்ணனுக்கு திருமணம் ஆகி அவருக்கு துணையாக நான் எஸ்எல்சி முடித்த உடனே 68 என் எஸ்எல்சி முடித்த உடனே துணையாக நான் சென்னைக்கு கூட அனுப்புகிறாங்க. 3 பேர் தான் ஒரு வீட்டில் இருக்கோம். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க, என்னுடைய தம்பி ஜெயசிங் செய்யலாம்னு கேட்டாங்க. தெரியலையேன்னு. சரி எப்படி ஒன்று செய்யலான்ட்டு அந்த வீட்டை வாங்கிடுவோம். அன்னைக்கு போட்ட செயினை, தாலி செயின் இருக்குல்ல, அதை ஒன்று அடை வச்சுருவோம், இல்லை விற்றுருவோம், 1000 ரூபாய்க்கு எப்படியே வாங்கிடுவோம்னு சொல்லி அந்த இடத்த வாங்கினோம். ரொம்ப நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை. புது மகள், மணமகள், தம் கணவன் கூட சந்தோஷமாக இருக்க மகள், கணவன் கூட எப்படியோ சந்தோஷத்தை வாழக்கூடிய மகள் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமாக. ஆனால் விதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது, குணசாலை இஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பால் உயர்ந்தது. அந்த அண்ணி எனக்கு அண்ணி விலை உயர்ந்த உடைய முத்து, பெரிய முத்து. அவங்க சொன்னாங்க, நம்ம எங்கே போவோம், எனக்கு அப்படி ஒரு செயின் வேணுமா அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு பார்க்கும்போது ஆபரண வேலைக்காரன் எலியேசர் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போவான் பெத்தூல் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது லாபான்ட்டு சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஆதியாகமம் 24:35 சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருன்னு சொல்லி கொடுத்தான். நினச்சி பார்க்கும்போது அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்து கிருபையை நடிக்கும் போது கடைசி வரைக்கும் கடவுளுக்கு சாட்சியாக வாழணும். அதுதான் காரியம். தொழிலை ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். அப்போது எங்கள் அண்ணன், நான், அண்ணி 3 பேர் இருக்கோம். ஒரு பொருளை ஆரம்பித்து அந்த பொருளை கொண்டு எங்கள் அண்ணன் சொன்னார், ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன்டே, அங்கிட்டு கொடுத்து பணம் தருவாங்க, நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். வாங்கிட்டு வந்துட்டேன்.
என்ன செய்யலான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இந்த காசை அப்படியே ஊருக்கு அனுப்பிடுவோம், நம்ம வீட்டில் கஷ்டம்தான், இந்த ஆலயத்தில் கொடுத்து அவங்க உபதேசரியாக இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து டேபிளை வச்சு ஜெபம் பண்ணி அந்த ஆலயத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். சரிடி, யோசனை நல்ல யோசனை தான், செய் அப்படின்ட்டார். அதை அப்படியே அனுப்பிட்டோம். அனுப்பிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னோம், ஏம்மா நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான், உண்மையிலே கஷ்டம்தான், ஆனால் இந்த ஒரு காரியத்தை மன்னிச்சுக்கிடுங்க, இந்த ஆலயத்தை கொண்டு வச்சுருக்கம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மா சாதாரண தாய் இல்லை, ஒரு தெய்வீகமான தாய்னா அப்படி ஒரு தாய், எங்களோட 1000 மடங்கு பெருசு மேன்மையான தாய். அப்படியே கொண்டு வச்சு ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நினச்சி பார்க்கும்போது, யோசுவாக்கான வாக்கு கொடுத்தார்ல, கால் மிதிக்கும் தேசம் அத்தையும் சொந்தமாக தருவேன்னார்ல, ஒன்றும் வாடகை கிடையாது, எல்லாம் சொந்தம். 3 ஸ்கூல் வச்சுருக்கோம், 5 பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், ஈசோப் சோப்பு கம்பெனி, டிஎஸ் பொடி கம்பெனி, டிஎஸ் மசாலா, டிஎஸ் டயர் சோனு, டிஎஸ் பெருங்காயம், எத்தனையோ தொழில். காரணம் கேட்டால் நினச்சே பார்க்க முடியும். இவ்வளவு கிருபைக்கு காரணம் கேட்டால் கடவுள் கொடுத்த பெரிய கிருபை தான், கடவுள் கொடுத்த கிருபை தான். காரணம், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டு ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அருமையான செக்ரட்டரியை பற்றி ராத்திரி ஒருத்தர் பேசினார். நாணயம் கட்டப்படணும், இப்படி சில காரியங்கள் 36 வருஷம் கல்யாணம் பண்ண மறந்தாராம். நினச்சி பார்க்கும்போது சந்தோஷம் இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பணம் தான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை, எவ்வளோ பணமும் கூட வராது. நீ காரியங்கள் பின் செல்கிற காரியங்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது தான் பரலோகத்து பொக்கிஷங்கள் உனக்கு சேர்த்து வைக்கப்படும். ஆண்டு ஒரு நாள் உன்ட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். காரணம் கேட்டால், நீ ஆண்டுக்கு வாழும்போது, கடவுள் சாட்சியாக மகிமையை வாழும்போது, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். காரணம் கேட்டால், வல்ல செயல்கள் நினைத்து உள்ளவே பொங்குதையா, செயல்கள் நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே.
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பாலையுதாவிலேருந்து ஆசாரிப்பு கூடம் அங்கே இருக்குது. தாவீது ராஜா அந்த ஆசார் கூடத்தை கொண்டு வரணும்னு நிச்சயம் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு தாள தப்பட்டி எல்லாம் போட்டு அடித்து டான்ஸ் ஆடி எல்லாம் பெட்டி தூக்கிட்டு வராங்க. ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வராங்க. ஊசா ரதத்தை நடத்துகிறான். ரதத்தை நடத்தும் போது ஜெகீபரம் வராங்க. திடீர் மாடு இறண்டுருச்சு. மாடு இறண்ட உடனே ஊசாக்கு திடீர்னு ஷாக்கு பெட்டி சாஞ்சிருவோம்னு சொல்லி கை நீட்டி அந்த பெட்டியை பிடிக்க போகிறாரு. பெட்டியை பிடிக்க போனது அவர் இறக்கப்பட்டு போனார். ஆனால் ஆண்டு பட்சிக்கிற அக்னியில் அந்த இடத்துல அவன் அடிச்சிட்டார், செத்துட்டார். ஊஷா செத்த உடனே தாவீது ராஜாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே பெட்டி தான் வீட்டுக்கு கொண்டு வர விருப்பப்படலை. பாலையுதாவுக்கு ஓபேத்தியதம் வீட்டில் கொண்டு வச்சுறாரு. 3 மாதம் பெட்டி இந்த வீட்டில் இருக்குது. 3 மாதம் இந்த பெட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓபேத்தியதம் ஆண்டவர் ஆசீர்வத்தை கணக்கே கிடையாது. பயங்கரமான ஆசீர்வச்சிட்டார். தாவீது ராஜா பார்க்காரு, அவருக்கு தாங்கலை. உடனே பெட்டி எங்கே தூக்கிட்டு வந்துடுறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் ஆலயத்தை கட்டணும். கட்டும்போது இடம் இல்லை. எங்கள் இடத்த வீட்டை காலி பண்ணி கொடுத்து 1 வருஷம் ஆலயத்தை நடத்துக்கு இடம் கொடுத்தோம். 1 வருஷம்தான். ஒரே வருஷத்தில் பார்த்துங்க, எங்கள் தரித்திரமெல்லாம் போயிடுச்சு, கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, வேதனைலாம் போயிடுச்சு. எவ்வளவோ ஆண்டவர் வைத்திட்டார். அதைத்தான் நினைக்கி பார்க்க, கடவுளுக்கு வாழ்ந்த மனுஷங்க, கடவுளுக்காக உதவி செஞ்ச மனுஷங்க, கடவுளுக்காக கொடுத்து போன மனுஷங்க கெட்டு போனதே இல்லை. வரலாறு அது, வரலாறு. நான் 40 வருஷமாக சர்ச்சில் செக்ரட்டரியாக இருந்தேன். 40 வருஷமாக இருந்தேன். கடைசி நான் தான் வெளியே வந்துட்டேன். சுயவிருப்பு காணிக்க எல்லா காணிக்கையும் வைக்கும்போது பார்ப்பேன், எல்லா காணிக்கையும் என் காணிக்க அதிகமாக இருக்கணும். நினைக்கிறதா தான் எல்லா காணிக்கையும் என் காணிக்க அதிகமாக இருக்கணும். நான் நினைப்பேன், அதை தான் நினைப்பேன். 9,000 ரூபா மற்றவங்க காணிக்க, எங்கள் காணிக்க 1,200 இருக்கணும். மற்றவங்க காணிக்க 10,000 தான், எங்கள் காணிக்க 18,000 இருக்கணும். கடலுக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறதில்லை.
சும்மா பேருக்கு கோயிலுக்கு வந்தோம், ஒரு சந்தாவை கொடுத்தோம், காணிக்க போட்டோம், கம்யூனியன் வாங்கிட்டோம், அது போதும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் வந்து பிச்சைக்கார தெய்வம் இல்லை, உலகத்தை உருவாக்கின தெய்வம். வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடைய ஆண்டவர் சொன்னார். அவருக்கு எதுக்கு காசு தேவை? ஆனால் உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது அதைத்தான் பாரு. உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது பாருங்கள். மனப்பூர்வமான இருதயமாக இருக்கணும், முழு இருதயத்தோட. காயின் வந்து ஏதோ காணிக்க செலுத்தினாவதான். ஆபேல் பாருங்க, கொளுத்ததான காரியம் கொண்டு பழகிட்டான். ஆனால் காயினுக்கு ரொம்ப ஆத்திரமாக போச்சு. காத்து ஆன உடனே அந்த இடத்துல சகோதரனை கொலை பண்ணிக்கிட்டான். கொலை பண்ண ஆண்டவர் பார்த்தார, விட்டார்ல, ரத்தம் பரவலுக்கு போயிட்டுல, கேட்டார்ல. சகோதரன் காயின் எங்கன்னு கேட்டார். நான் காவலாளியான்னு கேட்டார். ஆடு சொன்னார், காவலாளியில் ரத்த சத்தம் என் நோக்கி கூப்பிடுதுடா பாவி. உன் பாவம் வீட்டு முன்னே படுத்திருக்கோம், வேற எங்கேயும் போகாது, உன் வீட்டு முன்னே படுத்திருக்கோம். சாபத்தை கொடுத்துட்டார்ல. நிறைய பேர் சாபத்தை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிறோம். அது வாழக்கூடாது. கடப்பிரியமான பிள்ளைகளா. இன்னைக்கு பெண்கள் நாயிரில்ல, பெண்கள் நாய் ஆயிடுச்சு. ராத்திரின்றதான் சொன்னாங்க, பெண்கள் நாயிரியான்னு சொன்னாங்க. என் மகன் எனக்கு ராத்திரி விடிய விளக்கம் கொடுத்தா. ரொம்ப நேரத்துக்கு பெண்களை பற்றி நிறைய காரியம் ரொம்ப அப்பட்டமாக பேசுகிறேன். என்கிட்ட ரொம்ப பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. ஆதாம் எவ்வளோன்ட்டு படைச்சார். அவள் சொன்னார், காட்டில் உள்ள மிருகங்களுக்குள்ள சர்ப்பமான தந்திரமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ சர்ப்பம் வந்து நடக்கக்கூடிய சர்ப்பமாக இல்லை, நெளிமி நடமாடு சர்ப்பந்தான். சாபத்தினாலே ஆகிப்போச்சு. சாபத்து நடந்து காரணம் கேட்டால், ஏவாள் அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சார்ல. ஆண்டவர் ஏதேனும் தோட்டத்தை வச்சுட்டு தோட்டத்தை பராமரிக்க கொடுத்தாரு. ஆண்டவரே பேசினார்ல. சாபால் ஏவாளுடைய சாபத்தினால ஆதாம் ஒழுகி வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆதாம் ஆண்டு தேடி வரலை. வேதத்தில் வாசியம் இல்லை. அதே 3:9 வாசிக்கும் போது தன் படைத்த மனுஷனை பார்த்து, ஆதாமே எங்கே இருக்கான்னு கேட்காரு. பாவம் செஞ்சிட்டான்ல. இன்னைக்கு பெண்கள் தான் பாவத்துக்கு காரணமாக வாழ்கிறோம். அப்படிங்கிற காரணம் கேட்டால், ஆண்டு சுற்றி வேலையடிச்சார். அதை எது வச்சிருக்காரு வந்தார். காட்டு விருக்கத்தை உள்ளே விடாதுங்காரு. பெண்கள் இளம் மனசு இல்லை. இளம் மனசு வாழ்ந்த உடனே அறியாமல் சில காரியம் செய்து எவ்வளோ பெரிய சாபத்தை வாங்கிட்டு போயிடுறோம். அது வாழ்க்கை இல்லை. கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, கடவுள் தேடக்கூடிய வாழ்க்கை, முன் வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் அவனுடைய கிருபை. ஆனால் அவன் வாழ்க்கையை பாருங்கள். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. என் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடி ஆவலாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடி ஆவலாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கடைசி வரைக்கும் இந்த ஏதோ தோட்டம் எவ்வளோ சந்தோஷமாக வளர்ந்துருக்கலாம். அதாமே குடும்பம் அப்பான்னு பேசியிருக்கலாம்ல. உயிரோடு இருக்க வாழலாம் கடவுள் பிரியமாக வாழ்ந்துருக்கலாம்ல. பொல்லாத பிசாசு ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துட்டான்ல, எவ்வளோ வந்து கெடுத்துட்டான்ல. அவர் பேச முடியாமல் போச்சு இல்லை. நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான். மத்தேயு 20:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, செபதியின் குமாரத்தி, செபதியின் தாய், யாக்கோபு யோவானுடைய தாய், ஏசப்பாவுக்கு சித்தி தான். மரியாளுக்கு தங்கச்சியோ அக்காவோ கூட பிறந்தவங்க தான். அந்த அம்மா என்ன வந்து கேட்காங்க, ஆள்கிட்ட கேட்காங்கல்ல, உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியம் கேட்க ஐயா, எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. எது மட்டும் இல்லை கேட்டாங்க, வந்து மன்றாடி முறையிட்டு கேட்டாங்க. அதிகாரமாக கேட்கல. உன் நம்பி என் பிள்ளைகள் வந்தாங்களே ஐயா, நீ சிலுவையில் அறைய போகிறாங்க, நீ சாக போகிற, என் பிள்ளைக்கு என்ன நல்மன்னா கேட்டாங்க. அதை கேட்கல. என்ன கேட்டால் அவர் ரட்சகர், நிச்சயமாக 24-30 உட்கார போகிறாரு. அதுக்கு அந்த ஆசைப்பட்டு தாய் கேட்டால் என்ன கேட்டா, ஒரு ராஜ்யத்தில் வரும்போது முதல் வலது பக்கத்தை ஒருத்தரும் இடது பக்கம் உட்காந்துக்கு இறச்சி செய்ய முடியுமான்னு கேட்டால. அவன் சொன்னார், என் சித்தம் இல்லை, என் பிதாவின் சித்தம்னு சொன்னார்ல. அது மாத்திரமில்ல, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ குடிக்க முடியுமான்னு கேட்டார். முடியும் சொன்னான். உடனே அவர் சொன்னார்,
குடிப்பேன். ஆனால் பிதாவோடு இருக்கிறதுக்கு என் பிதா சித்தம்னு செய்ய முடியாது சொன்னார்ல. ஆனால் அவன் தாய் என்ன கேட்டாங்க, எதுக்கு கேட்டாங்க? தன் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், டாக்டர்னு கேட்டாங்க. இப்படி ராஜ்யத்தில் என் பிள்ளை வலது பக்கத்து இட பக்கம் எவ்வளவு அந்தஸ்து கேட்டாங்க. நீங்கள் இப்படி கேட்கக்கூடிய தாய்மாராக இருக்கோமா? ஆண்டவருக்கு என் பிள்ளைகள் வந்து பிரியமான பிள்ளைகள் வளர்க்கப்பட ஏற்ற ஞானத்தை தாங்கன்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கமா? ஏற்ற ஞானத்தை மாத்திரமல்ல, உம்மோடு ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய அளவில் எனக்கு சித்தத்தை தாங்கன்னு கேட்கக்கூடிய பிள்ளைகமாக இருக்காங்கம்மா. என் தாய் கேட்டாங்க. அதைத்தான் என் தாய் கேட்டது என்னன்னு கேட்டால், நாங்கள் 4 பேர், 4 சகோதரர்கள். 4 சகோதரர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அண்ணன் வந்து 75 அடி ஆடு கிணத்துல போய் கயரில் இறங்கி கிணறு வெட்டிட்டு வருவார். 75 ரூபா, 73 ரூபா சம்பளம் எங்கள் ஊரில் கிராமத்தில் தென்காசியில். அடுத்த அண்ணன் யாருக்கா மாட்டு வண்டி ஓட்ட போவார், 8 அண்ணா சம்பளம். நான் வந்து படிக்க, என் தம்பி சின்ன பையன். என் தம்பி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, சால்டக்கர்ஸ் காலேஜில் அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார், ஐஎம்எஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். என் தாய் கேட்டது என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு பிரியமான பிள்ளைகளை வளரணும் ஐயா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு பிரியமான பிள்ளைகளை வளரணும், உம்மோடு வாழணும், உம்மோடு இருக்கணும், அப்படிப்பட்ட கிருபை தான் வேணும் என் தாய் கேட்டாங்க. நீ எப்படி கேட்ட தாய்மார் இருக்காங்களா? தாய்மார் இப்படிப்பட்ட தாய்மார் வேணும். அதைத்தான் ஆண்டவர் கேட்காரு. தேவ சமூகத்தை காத்திருந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அளவில் ஞானம் வேணும். ஏதோ வளர்ந்தோம்னு சொல்லி வாழக்கூடாது. ஒரு எஸ்தர் கேட்டல்ல, எஸ்தர் தன் 127 நாட்டு மக்களுக்காக 127 நாடுகளில் வந்து அடிமைப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. 127 நாடுகள் அகஸ்வர் ராஜா ஆண்டுக்கிட்டு இருக்கான். ஒரு அம்மா, துஷ்ட அம்மா. இன்னைக்கு திருச்சபையில் எத்தனை அம்மான்கள் இருக்காங்க, எல்லா அம்மானத்தான் இருக்கான். எல்லாம் கேடு கெட்ட போயிலும் கெட்டு போயிலும் கிடுக்க தான் இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சாட்சியுள்ள மகனாக வாழலை, மகிமை செலுத்தக்கூடிய மகனாக வாழலை. தேவனுடைய திருச்சபையை கெடுக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. அவன் நிலைமை என்ன? கடைசியில் ராஜரிகமான வாழ்க்கை. 10 பிள்ளைகள் கண்டு முன்ன கொல்லப்படுறாங்க. 50 மணி தூக்கு மரத்தை தூக்கி தலையில அடிச்சிடுறாங்க. இதுதான் வாழ்க்கை. தீங்கு நினைக்கக்கூடிய மக்களுக்கு தீங்கு தான் வரும், நன்மை நினைக்க மட்டும் நன்மை வரும். நிறைய பேர் நன்மையை நினைக்கிறது இல்லை, ஏதோ வளர்ந்தோம். வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது. யாராக இருந்தாலும் சரி ஒன்றும் செய்ய போகிறதில்லை. மனுஷன் பிறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷங்களுக்கு கடமை. அது நினைக்கக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறோம். உண்மையான தாய் வர வாழுங்க. செவிதையும் தாய் கேட்டல்ல, தேவனோட வாழணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழணும், தேவன் சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழணும் கேட்டல்ல. நீத்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை
எட்டி சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் மேலும் நெருங்கி சேர்வதேயோ ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயோ ஆவல் பூமியில். கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். அது தான் தாய் கேட்டேன், சுவேதையும் தாய் கேட்டது வர இல்லை. நம்ம எப்படி கேட்டுக்கிறோம் பிள்ளைகளை பற்றி? எங்கள் தாய்க்கு கடைசி ஒரு ஆசை என்னன்னு கேட்டால், எங்கள் 4 பிரதர்ஸுக்குமே திருமணம் ஆகுது. எல்லாம் சொந்தக்கார பிள்ளைகள் தான், மாமா பிள்ளைகள் அப்படி தான். என் தாய்க்கு எப்படின்னா தன்னுடைய அண்ணன் மகளை எனக்கு திருமணம் பண்ணணும் ஆசை. நேற்று வந்து என் மனைவியை தான் எங்கள் வீட்டுக்காரிக்கு எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் மகா, அவள் டீச்சர். என் மாமனாருக்கு 5 பிள்ளைகள், அவள் கடைசி மகா. நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சைக்கிள் ஓட்டி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் மாமா சொன்னார், எனக்கு 5 பிள்ளைகள் நல்ல ஸ்டேட்டஸில் உருவாக்கிட்டேன், உன் பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவனை கொடுத்து அவனுக்கும் என் பெண்ணை கொடுத்து குழியிலோடு தள்ள நெருக்கியா நடக்குமா அப்படின்ட்டார். என் தாய் ரொம்ப அழுதாங்க. லாபான் வீட்டில் போய் ரெபேக்காளுக்கு எப்படி தன் மகனுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டால, அதுபோல் என் தாய் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிருக்கேன். எதுக்கு ஆடு மேய்ச்சேன்னா, கல்யாணத்துக்கு ஆடு மேய்க்கலை, என் படிக்கணும், ஜூன் மாதம்னா ஃபீஸ் கட்டணும். ஏப்ரல் மை மாமனார் ஒரு கேட்டகிஸ்ட்டு வாத்தியார், கேட்டகிஸ்ட்டு நிறைய ஆடுகள் வளர்த்தாரு. அந்த மே மாதங்கள் ஏப்ரல் மேலே போய் ஆடு மேய்ச்சா ஜூன் மாதம் ஃபீஸ் கட்ட பணம் தருவார். அதுக்காக தான் மேய்ச்சேன். எங்கள் தாய் எவ்வளவோ கேட்டி பார்த்தாங்க, முடியாதுன்ட்டார். ஒரே வார்த்தையில் 2 மாட்டை தரேன் வச்சுக்கோ, 10 பனை மரத்தை தரேன், ஒரு தோட்டத்தை தரேன் வச்சுக்க, பொண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். ஏன்னா எங்கள் ஐயாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப தீவிரம், சண்டை போடுறாங்க. என் மாமனை ஒரே வார்த்தை வெளியே போட்டுட்டார், வார்த்தையும் பேசாத வெளியே போட்டுட்டார். என் தாய் அழுத காட்சியை பார்த்து என் மனைவி உருக்கப்பட்டப்பா, அத்தம்மா நான் கட்டிக்கிறேன் பரவாயில்லன்னு சொன்னா. என் மாமா சொன்னார், உன் தலையிலேயே மண் போட போறியானாரு. பரவாயில்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர் எனக்கு அறிக்கை வாசிக்கலை. சில பேருக்கு அறிக்கை வாசிக்க மாட்டேன். அறிக்கை வாசிக்க சர்க்கிட் லைசன்ஸ், ஒரு லைசன்ஸ் பிஷப்ட்டு சொல்லிடுவாங்க. எதுக்குன்னா தவறான போயிருப்பாங்க, இதாக ஆகிருக்கும், திருமணம் பண்ணுறதுக்காக. என் மாமனை ஒத்துக்க பண்ணிட்டார். சரின்னு சொல்லி எதாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணணும் நோக்கம். புதன்கிழமை கல்யாணம். நாங்கள்லாம் திங்கக்கிழமை சனிலேருந்து கிளம்பி வரோம். வாங்கி விருதுநகர் இறங்கிக்கிறேன். இறங்கிட்டு ராம்கிருஷ்ணன் பக்கத்தில் சங்கரலிங்கம்னு ஒரு ஊர், சிவகாசி பக்கத்தில். நான் மட்டும் இறங்குறேன், எல்லோரும் ட்ரெயினில் போகிறாங்க. இறங்கி ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு சங்கரலிங்கம் போயிட்டு துட்டு வாங்கிட்டு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும். அது எனக்கு வர வேண்டியது பணம். பணம் வரல. காலையில் உட்கார வச்சுட்டு அந்த ஆளு சவுந்தரபாண்டின்னு ஒரு செட்டியார் ஐயா, ரொம்ப நல்ல மனுஷன். சாயந்தரம் சொல்கிறாரு, துட்டு கிடைக்கலையா, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். நான் எனக்கு திருமணம் நடக்காது, எனக்கு திருமணம் நடக்காது, சென்னைக்கு அனுப்பிடுங்கன்ட்டேன். அவர் மனைவி சொல்கிறாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய பணம் தானே, திருமணம் ஏன் தடையா நிற்கிது சொல்லி அந்த அம்மா தாலி செயினை கொடுத்து அடகு வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சொற்ப பணம் தான். அங்கிருந்து சைக்கிளில் வந்து என்னை சைக்கிளில் துருக்கப்பட்டியில் லாரி ஏற்றி அனுப்புகிறாரு. நான் சாத்தூர் வரைக்கும் லாரியில் போகிறேன். சாத்தூர் இறங்கி கோயில்பட்டி பஸ்ஸு, கோயில்பட்டி சங்கரன் கோயில் பஸ்ஸு. எங்கள் ஊருக்கு போய் சேர இரவு 12 மணி ஆயிடுச்சு.
அங்கே ஒரே பெரிய சண்டை. மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டாரு. விடிய கலந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை யார் அப்படிங்க போராட்டத்தில் இருக்காங்க. அந்த சூழ்நிலை போயிச்சாரே. எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உள்வை உள்ளவரே என்று நல்வைகள் செய்பவரே, என்று நல்வைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூடாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூடாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உள்வை உள்ளவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் நடத்துவார்ட்டு. என் அம்மா கேட்டாங்க, சாப்பிட்டே தம்மைன்னு கேட்டாங்க. சாப்பிடல மாட்டேன். சாப்பிடலையே, தண்ணி ஊற்றியாச்சுன்னாங்க. சாம்பார் இல்லையேன்னாங்க. சரி கொஞ்சம் சோறு வச்சு ரசம் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டேன். சாப்பிட்டு எங்களுக்கு சொந்த வீடே கிடையாதுல்ல ஊரில்.
எங்கேயா படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் படுக்கமான்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு ஆலயத்துக்கு, நான் ஆலயங்களும் படுத்துருவேன். இப்போ சின்ன பிள்ளைலேருந்தே சாமியில் போல் ஆண்டு கூடுவார், சாமியிலேன்னு கூடுவார்ல, ஓடுறான். தாத்தா 98 வயசு ஏலி தாத்தா படுத்துருக்காரு, எஞ்சி ஓடுறான்ல, போய் படுத்துக்கடா நம்ம கூப்பிடங்காரு. 2 சாமியிலேன்னு கூடுறாரு, ஓடுறாருல. 3வது கூடும்போது தான் ஏலி நினைக்காரு, ஏசப்பா ஆண்டவர் கூடுறான்னுச்சு. கூப்பிட்டா ஆண்டவர் சொல்லும், அடியேன் கேட்கன்னு சொல்லு, மாத்திரம் சொல்லுப்பான்னு சொல்லல. அப்போ அங்கே தான் படுத்திருப்பேன். அந்த உதவிசார் வீட்டில் கோழிகள் உண்டு. கோழி அடக்குது, எடுத்து மூடுறது, கோழி பத்தி மேய்க்கிறது தான் என்னோடய வேலை. சின்ன பிள்ளையில் அவங்க வீட்டில் தான் கொடுக்க சாப்பிட்றது சந்தோஷமாக. அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்கும். படுத்துக்கிறப்பான்னு சொல்லிட்டேன். சரின்னு எங்கள் அம்மா அனுப்பிட்டாங்க. கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வந்த உடனே வேறு ஒன்றும் போகணும்ல, உள்ளே நுழைய கூட எனக்கு தகுதி இல்லை. பரிசையன் ஆயக்காரன் 2 பேர் உள்ளே வராங்கல்ல. பரிசையன் சொல்கிறான், நான் அப்படி பந்தி இருக்கேன், இப்படி இருக்கேன், உபவாசம் இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இந்த ஆயக்காரன் போல இல்லாட்டாலும் இப்படி இருக்கேன்னு சொல்கிறான்ல. அந்த ஆயக்காரன் ஒன்றும் பண்ண முடியல. நெஞ்சில் கை வச்சுட்டு என்ன சொல்கிறான், ஆண்டவரே பாவியன் மேல் கிருபையான்னு சொல்லல. ஆண்டவரோட வார்த்தை கேட்கல. அதை போல் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் காரியம் என்ன, உங்கள் சித்தம் தான், நீர் என்ன நினைக்காதான் காரியம். யோவான் 14:18 ஆண்டு சொன்னார், நான் ஒரு திக்கற்றனாய் விடேன், முடிதல் வருவேன் ஆண்டு சொன்னார். ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, என் மாமன் 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 103 வயசு வரைக்கும் 4 பிள்ளைகள் இறந்தாச்சு. என் மனைவி தான் ஒரு குழந்தை போல் பார்த்தா. அவர் எனக்கு ஒரு மோதிரம் கூட போட மாட்டேட்டார். ஆனால் பாருங்கள், 4 பிள்ளைகளையும் நான் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. என் மாமனாரையும் நான் தான் கடைசி காலத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஓயாமல் கேட்பேன், உன் பிள்ளைய கொண்டு பள்ள தள்ளிட்டேனான்னு கேட்பேன். பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவர் நல்ல நீதிமானவர். நான் பயங்கரமாக நீதிமான், ஏழைக்கு உதவக்கூடிய மனுஷன். என் மேலே கோபம், அவ்வளோதான். கோபம்னா நான் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி. ஆனால் பாருங்கள், கடவுளுடைய சித்தம். மேன் பர்பஸஸ் காட் டிஸ்பஸ். மனுஷன் நினைவு பண்ணு, ஆண்டோட முடிவு பண்ணு. நான் இவ்வளோ பெரிய நட்சத்திரம் வச்சது மாத்திரம் இல்லை, மகிமை உள்ள வாழ்க்கை நடத்தின காரணம் என் தாய் தான் காரணம். என் தாயுடைய ஜபம், தாயுடைய மன்றாட்டு. அப்படி தாய்மாரை வளரணும். நீங்கள் சும்மா வளரக்கூடாது. ஏதோ வளர்ந்தோம் நிறைய போராட்டம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எது இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக, சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தால் ஆண்டவர் நடத்துவார். நீ நினச்சி ஒன்று நடக்க போகிறதில்லை, நம்ம நினச்சி ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. ஆண்டோடைய தீர்மானம் தான். ஆண்டு என்ன நினைக்காததான் ஆண்டு முடிக்க முடியும். அந்த ஆண்டோடைய தீர்மானம் தான். அப்படி வாழும்போது கர்த்தர் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டான். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டு சொன்னார். எதுக்கு சொன்னார்? யோசுவா கொண்டு வழியெடுத்து போகிறாரு. மோசே பயங்கரமான இடத்தில் இருந்தார். யோசுவா அப்படியே போகும்போது ஆண்டு சொல்கிறாரு, மோசேடு இருந்தவனோடு கூட இருப்பேனாரு. வார்த்தை மட்டும் என்ன சொன்னார்? யோசுவா 1:5 வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருத்தர் எதிர்த்து நிற்க முடியாது வாக்கு கொடுத்தாரு. அதே வாக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அனுபவித்தினார். அவன் நம்முடைய காரியங்கள்லாம் கடப்பிரியமான காரியங்களாக இருக்கணும். தினகரையா என்னை ரொம்ப நேசிப்பாங்க. டிஜிஎஸ் தினகரையா அவங்க பிறந்த வீட்டை ஒரு ஜெபகோரமாக நான் தான் கட்டினேன். எதுக்குன்னா, எத்தனையோ அப்போஸ்தலர் வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. இவர் மாதிரி ஒரு தேவ மனுஷன் உலகத்தை வாழலை. அவர் என்ன ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி உன்னை யோசேப்பு போல ஆண்டவன் நடத்துவார்ப்பா அப்படின்னு சொன்னார். யோசேப்பு 13 வயசில் அடிமையாக போகிறான். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுதான் 13 வயசில். 17 வருஷம் அடிமையாக வாழ்ந்து 30 வயசில் இல்லை 13 வருஷம் அடிமையாக வாழ்கிறான். 30 வயசில் நாட்டுடைய பிரதம மந்திரியாக மாறிடுறான்ல. யார் சித்தம்? கடவுளுடைய சித்தம் தான். காரணம் கேட்டால் யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம். யாக்கோபு கடவுளுக்கு பயங்கரமான மனுஷனாக வாழ்ந்தான்ல.
மகிமையுள்ள மனுஷனாக வாழ்ந்தான்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏதோ அந்த பணம் இந்த பணம் நகை ஒன்றும் உனக்கு கூட வராது, எந்த நகையும் கூட வராது, எந்த சொத்தும் கூட வராது. நீ நடக்கிற தேவனுக்கு பிரியமான நடக்க ஒரு மகளாக நல்ல மகளாக வாழணும். ஒரு எஸ்தர் வாழ்ந்தல்ல, என் ஜனத்துக்கு ஒரு அழிவே, என் குலத்துக்கு ஒரு பொல்லாப்பை நான் தாங்க முடியும்னு கேட்டல. அகஸ்வராஜாட்ட போய் கேட்டு அழுது மன்றாடி ஜெயிச்சல்ல. ரூத்து அந்நிய தேச பெண்ணு, மோவாபி பெண்ணு, நகோமியை கூட எப்படி வந்தா? உன் கூட தான் வருவேன், உன் ஜனம் என் ஜனம், உன் ஊர் தான் என் ஊர், நீ எந்த இடத்துக்கு அடக்கம் அந்த இடத்துக்கு அடக்கம்னு அப்படின்னு சொன்னால. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை பெண்களால் தான் முடியும், வேற யாரும் முடியாது. பெண்களால் தான் முடியும். பெண்களுக்கு தான் நிறைய போராட்டம் உண்டு, நிறைய கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் நீ கடவுளோட போராடி ஜெபிக்கும் போது, கடவுளை வாழும்போது ஆண்டு ஒரு நாள் உன் கைவிடவே மாட்டார். நிறைய பேர் நீ போராட்டம் வரது கஷ்டம் நிறைய வரும், நிறைய கஷ்டம் வரும். நீ உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, மகிமுள்ள வாழ்க்கையா வாழும்போது கர்த்தர் உன் கைவிட மாட்டார். என் மக ராத்திரி வந்தல்ல, என் மகளுக்கு காய்ச்சல். ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு மணி இருக்கும் காய்ச்சல், 103 டிகிரி காய்ச்சல். எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது, இருக்க நைட்டில் மிட் நைட் 1:30 மணிக்கு. ஆனால் அவளுக்கு ஒரு காரியம், என் அடுத்த மகா எப்பவும் ப்ரேயில் இருப்பா, 24 hours ப்ரேயில் இருப்பா. அவன் எங்கள் சர்ச்சுடைய கொயர் மாஸ்டர், அவர் வீட்டுக்காக தான் அடுத்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறான்னு நினைக்கிறேன். தங்கச்சிட்ட ஒரு வேளை சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ண உடனே தங்கச்சி ஃபோன் எடுக்கல. மிட் நைட்டில் ஃபோன் பண்ணு உடனே ஒரு சாங் ஓடிக்கிட்டு இருக்குது. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எல்லோ சோதனை வரும் வேளையில் சுகிக்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. ஆட உயரமா எவ்வளவு அன்பு என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார்.
வல்ல மீட்பர் உள்ளனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உள்ளனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. இந்த பாட்டிலே காய்ச்சல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. காரணம் விசுவாசம்தான். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை சோமலன்னா டாக்டர் தான் தேடி ஓடுறாங்க. உங்கள் விசுவாசம் எங்க? கரங்களை வைங்க. இயேசு நாமத்தில் ரத்தம் பூசி ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் வாசிக்கமில்ல, யாக்கோபு கடைசி வாசிக்கும் உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சமீப அழைப்பானாங்க. இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். எளியா மனுஷன் 3 வருஷம் கருத்தா ஜெபம், தேசத்தை ஆண்டு அடைச்சி போட்டார், வானத்தை அடைச்சி போட்டார்ல. மறுபடியும் ஜெபம் பண்ணா ஆனால் வானத்தை திறந்தார்ல. அந்த வைராக்கியமான வாழ்க்கை வேணும். ராகில் யாக்கோ ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணான். போய் விழுந்துட்டான். 7 வருஷம் போய் ஆடு மேய்ச்சான். ராகில் வந்து கண் கூச்சப்பான பார்வை. ஆனால் தான் தகவதனை ஏமாத்தினா, அப்பனை ஏமாத்தினால மாமனே முதல் பொண்டாட்டியில் ஏமாத்திட்டான். விடியலுங்க கேட்கான், ஏன்டா மகளுக்கு ராகில் தானே ஆடு மேய்ச்சேன், ரேகையில் கட்டி கொடுத்தீங்களான்னு கேட்டான். எங்கள் ஊர் வழக்கம் இது இல்லை தம்பி, எங்கள் ஊர் மூத்தவருக்கு சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, இவன் 7 நாளில் நிறைவேற்றி நீ அவளையும் திருமணம் பண்ணிக்க, அவளுக்கு 7 வருஷம் ஆடு மேய்ச்சின்னான்ல. அந்த ஆசை என்னாச்சு? ராகில் என்ன பண்ணா, விக்கிரெல்லாம் தாகமாக விட்டு விக்கிரெல்லாம் எடுத்து வந்து ஒழிச்சு கொண்டு வந்துட்டா. ஒழிச்சு கொண்டு வந்து லாபன் எல்லாத்தையும் சொல்கிறான், சத்தம் போடுறான், சண்டை போடுறான். யாக்கோபு சொல்கிறேன், யார்கிட்ட விக்கிரம் இருந்தோ எடுத்துக்கோ, கொண்டு விட்ருங்க. எல்லாரும் கூட தான் தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. ராகில் எடுத்து என்ன பண்ணுறா, ஒட்டை சனத்தில் போட்டு மடக்கி உள்ளே போட்டு உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு சொல்கிறா, தப்பாக எடுக்காதீங்கப்பா, இஸ்ரேலுக்குள்ள வழிபாடு எனக்கு இருக்குது, ஆனால் எழும்ப முடியாதுன்னு போய் சொல்லிடுறா. அவன் நிலைமை என்ன? 2வது பிள்ளையை பிராத்தாவில் கஷ்டத்தோடு பெற்றெடுக்கும் வழியிலே செத்து போகிறா. காரணம் அழகுக்கு ஆசைப்பட்டு போன இந்த நிலைமை தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன இந்த நிலைமை தான். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வையானா, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வையான ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார், ஒன்று விலகவும் மாட்டார். எத்தனை பாடு வரலாம். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், லேயாள், யாக்கோபு கல்லறை நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ராகில் அழகுள்ளதாக வந்து நெரிச்சு பார்த்தா கல்லறை பூர்வத்தை சேர்க்கப்படலை. இதுதான் வாழ்க்கை. சில பேர் நீ இப்படித்தான் வாழ்ந்தால் கூட சரி, ஒரு வாழ்க்கை பொருளாசை சாராமல் கர்த்தரை சார்ந்து வாழணும். கர்த்தர் சாட்சி உள்ள மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். 127 நாடுக்கு அதிபதியாக இருந்த எஸ்தர் ராஜா தேவி எப்படியோ வாழ்ந்தால. அவள் எப்படித்தான் வாழ்ந்தா கூட ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. மொர்தெகாய் என்ன கூப்பிட்டு சொல்கிறான், இந்த காலத்தை மௌனமாக இருப்பாயானால், வேதத்தில் வாசிக்க எஸ்தர் 3:14 வாசிக்கும் போது இந்த காலத்தை மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அன்றைக்கி நீயும் தகப்பன் விட்டு தப்ப மாட்டீங்க. அதை மாத்திரம் நீ துணிஞ்சு செய்யின்னு சொல்லல. நான் கொடுக்கப்பட்ட சாபத்துக்கு எல்லாம் ஆளாகாத அளவுக்கு கடவுளுக்கு மகிமையுள்ள மக்களாக வாழணும், சாட்சி உள்ள மக்களாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழணும், ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய மக்களாக வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். பிள்ளைகள் வாழ்வு ஆஸ்வதிக்கப்படும். சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழியெடுக்க எவனும் பாக்கியவான், உன் கையிலும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒரு முறை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகளையும் இஸ்ரவேல் வாழ்வை காணும் சாதாரண காரியம் இல்லை.
மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழணும். கோயம்புத்தூரில் என் வீட்டு பக்கத்தில் பாட்டியம்மா இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டியம்மா. இஸ்திரி வெட்டிக்காரனை பார்த்து கூப்பிட்டு இஸ்திரி பண்ணும்போது சூழ்ச்சியை சொல்லுவாங்க. காய்கறி கட்டிக்கு வர பார்த்தாங்கன்னா அவனை சூழ்ச்சியை சொல்லுவாங்க. ஏசப்பா தான் மெய்யான ஆண்டவர் தம்பி, அவர் சொந்தத்தை உனக்கு, அவர் ரத்தத்தை உனக்காக கொடுத்தார் தம்பி, அவர் தான் ரட்சகர், உன் கஷ்டங்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு சொல்லி அவங்க வீட்டுக்காருக்கு கொரோனா சீசனில் கொரோனா வந்து மதுரையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. புருஷனை பார்க்க வயசு ரொம்ப 88 வயசு பாட்டி, 88 வயசு பாட்டி, பலசாலியான பாட்டி. புருஷனை பார்த்தாங்க. புருஷன் இயக்கத்தில் சாராள் ஆபரகம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டால, ஆண்டவனேன்னு கூப்பிட்டால, அது மாதிரி புருஷ மேல பற்று பாட்டிக்கு வந்துருச்சு கொரோனா. அங்கே போன இடத்துல பாட்டியும் பக்கத்து பெட்டில் போட்டாங்க. இந்த தாத்தா அந்த அடுத்த பெட்டில் படுத்திருக்காரு. தாத்தாவுக்கு சோகமாக போச்சு, பாட்டி படுத்துட்டாங்க. சரி பாட்டி இங்கே வச்சு பார்க்கணும், கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகல, வழியிலே பாட்டி இறந்துட்டாங்க. காரணம் என்ன? ஐக்கியம், கடவுளோடு வாழக்கூடிய ஐக்கியம், ஒரு பற்று, ஒரு பாசம், தேவருக்கு சாட்சி, மரியாதை தன்னுடைய ஈடுபாடு, நல்ல பங்கு தெரிந்து கொண்டு பாட்டி, தெரிந்து கொண்ட பாட்டி. பெண்ணாக இருந்தால் அப்படி தான் வாழணும். ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் சமூகத்தில் உண்மையாக நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார், ஒன்று விலகவும் மாட்டார். ஒரு பாரம் வேணும், தரிசனம் வேணும். ஆண்டு சொல்கிறார்ல, இறைவன் 2:5 வாசிக்கும் போது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிற இடத்து என்ன அநியாயத்தை கண்டாங்க. நீங்கள் அநேக பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டோட தாகம், ஆண்டோட பாரம், ஆண்டோட தரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்த மக்களாக வாழணும். எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண சொன்னார்ல. ஒரு தரிசனமான வாழ்க்கை வேணும். தரிசனத்தை யார் தரா? பெண்களை தான் தர முடியும். பெண்களை தான் தர முடியும். பெண்கள் தான் நீ காது, உனக்கு தான் பெண்கள் தான் போராடும் ஜாஸ்தி. சில பெண்கள் தான் பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத கஷ்டம். அதில் குடும்பத்து பிள்ளை தவறான பாதையில் நடத்தப்பட்டு வாழ்க்கை இழந்து ஒரு பாப்பா என் குடும்பத்துக்கு வந்துட்டா, வேலைக்கு வந்துட்டா. காரணம் கேட்டா, தாய் தம்னு கீழ்ப்படியலை, படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமை. கடைசியில் பிசாசு கவுத்திட்டான். அந்த மகள் நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வேதனை. நான் கடவுள் பிரியமான மகள் தானே, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை? பொன்னை புடமிடுவார், அதில் வண்ணைய அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் வண்ணைய அகற்றிடுவார். உன்னை நேசிப்பது இந்தபடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார்.
யாவுமே செஞ்சிடும் உந்தனுக்கு பஞ்சாய் பரந்திடும் சஞ்சலம் யாவுமே செஞ்சிடும் உந்தனுக்கு சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே ஆண்டவர் பிள்ளைகட்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபலன் மீண்டும் ஜெயித்திடவே நீயும் மீண்டும் ஜெயித்திடவே சோராரே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே போராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கிறார் பாராதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதான் சூராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, என்ன கடவுள் பிரியமாக வாழுங்க. ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். எவ்வளோ நாள் வாழப்போ நமக்கே தெரியாது. யாருக்கு எப்போ மரணம்னு சொல்ல முடியாது. யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு ஆக்சிடெண்ட் வருதுன்னு சொல்ல முடியாது. நான் சென்னை போய் சேருவேன்னு எனக்கே தெரியாது. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஓட்டம், கடவுள் பிரயோஜனமான ஓட்டம் வாழணும். நல்லா பெண்களை வாழுங்க. குடும்பத்தில் கணவர்கள் எவ்வளோ தான் கோவப்பட்டால் கூட தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே என் கணவரை ஆசீர்வதிங்க ஐயா, என் கணவரை ரொம்ப வழிநடத்துங்க, மகிமையாக என் கணவரை தந்திருக்கீங்க, நன்றி சொல்லி கேளுங்க. நீங்கள் பண்ணுற ஜபந்தான் அவங்கள மாற்றும். நீங்கள் வாழ்த்துற வாழ்த்து தான் அவன் வாழ்க்கையை மாற்றும். அதனால் அப்படி ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். எல்லோரும் இடம்பலமா தலையில் தாழ் ஜெபம் பண்ணமா நோக்கி பார்க்கலாம். நேரம் அதிகமாகிட்டல என்ன கண்டுன்னை அழைத்தவர் கரவதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரவதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டவரே உனக்கு வழித ஆசிகளை எண்ணிப்பார்.
காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. குணசாலை சிறை கண்டிட்டு போன யார்? விலை முத்துக்களை பார்க்கும் உயர்ந்ததப்பா. விலை உயர்ந்த முத்தாய் பெண்கள் மாற கிருபை தாங்க. குடும்ப கஷ்டங்கள் உண்டு, வேதனை உண்டு, மனபாரங்கள் உண்டு, எத்தனையோ விதமான குழப்பங்கள் வேண்டவரை வெயில் மத்தியில் கூட தைரியமாயிரு, பயப்படாதே, நான் துணை நிற்பேன் சொன்ன வார்த்தைப்படி பணி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. எல்லாரையும் பலப்படுத்துங்க. திருச்சபையை ஆஸ்வதிங்க, ஆயரை ஆஸ்வதிங்க, ஆயரோட குடும்பத்தை ஆஸ்வதிங்க. ஒரு பேராயருக்காக திருமண்டல பணிகளுக்கு வர்றது சாமி ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.